பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஆபகூக் 2வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். எது தாமதித்தாலும் வரும். எதற்காய் நான் காத்திருக்க வேண்டும், எதற்காய் என்னுடைய காத்திருப்பு இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேதாகமத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நம்மில் அநேக தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறோம். சில தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமலே போயிருக்கும். சில வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறாமலே போயிருக்கும். ஒரு சில நேரங்களிலே கர்த்தர் எனக்கு இதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருப்பார். ஒரு சில நேரங்களில் சில வாக்கு தத்தங்களாலே கர்த்தர் தேற்றி இருப்பார். ஒரு சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்தி இருப்பார். ஆனால் அது சோதரம் நடைபெறாமல் அல்லாவிட்டால் அது வெகுகாலமாய் அது காத்திருப்பதை போலவே தோன்றி கொண்டிருக்கும். சில நேரங்களிலே இது நடைபெறாது என்று சொல்லுகிற ஒரு முடிவுக்குள்ளாய் நாம் வந்து விடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். யோசேப்பு தன்னுடைய தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது தான் ஒரு பெரிய நிலையில் இருப்பதாகவும், தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய தாயும் தந்தையும் கூட தன்னை வணங்குவதாய் அவன் சொப்பனம் காண்கிறான். இந்த தரிசனம் அவனுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவனுடைய தகப்பன் கூட அவனை கடிந்து கொள்ளுகிற ஒரு நிலை வந்த பொழுதும் கூட இவன் இந்த தரிசனத்தை ஒரு பொழுதுமே விட்டு போகவில்லை. இந்த தரிசனம் அவனுடைய மனதை விட்டு மாறவே இல்லை. காரணம் என்ன? அவனுக்கு என்று ஒரு எண்ணம் இருந்தது, கர்த்தர் எனக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். சோதரம் அவனுடைய சூழ்நிலைகள் மாறிப்போய் நின்றது. இந்த தரிசனம் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. மாத்திரமல்ல, அடுத்த நாள் நான் உயிரோடு இருப்பேனா, ஒருவேளை அடுத்த நாள் ராஜாவினுடைய கட்டளை பிறக்கும் என்று சொன்னால் என்னை சோதரம் கொன்று போடுகிற ஒரு நிலை வருமே என்று சொல்லி காத்திருக்கிற சிறையின் வாழ்க்கை வரையிலும் யோசேப்பினுடைய வாழ்க்கை போயிற்று. வாழ்க்கையினுடைய அதர் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையினுடைய அந்த முடிவுக்குள்ளாய் அவன் போய்விட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த தரிசனம் அவனுக்காய் வேலை செய்து கொண்டே இருந்தது. ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதைகள், ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற இந்த வேதனையான சூழ்நிலைகள் உங்கள் தரிசனத்திற்கான பாதையாயிருக்கலாம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே இந்த வேதனைகள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ஆரம்பமாகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ஆதாரமாகவும் இருக்கலாம். எனவே எதை குறித்தும் நாம் கலங்கி போக வேண்டாம், எதை குறித்தும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஒரே ஒரு காரியம், நம்முடைய தரிசனம் என்னவோ, கர்த்தர் நமக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதை பிடித்து கொண்டு ஓட ஆரம்பிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு முறை கூட வேதம் சொல்லுகிறதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது தாமதித்தாலும்
அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நடக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கு காத்திருந்து தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அது பொய் சொல்லாது, அதற்கு காத்திருன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருடைய தரிசனத்திற்காகவும் நாங்கள் காத்திருக்கோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் எங்களுக்கு சொன்ன மகிமையின் ஆண்டவரே மேன்மைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அத்தனையும் நிறைவேறும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். நீர் மாத்திரம் கூட இரும், ஆசீர்வதியும். தம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.